இல்லை, அவர் தொடர்ச்சியாக மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறார். அவருக்கு வந்து இந்த மூச்சு விடுவதில் ஏற்பட்டிருக்கிற அந்த சிரமம், இன்றைக்கு ட்ரக்கியாஸ்டமி என்கின்ற அந்த தொண்டையில் ஒரு ஆப்ரேஷன் செய்து மூச்சு விடுதலை எளிதாக்குகிற ஒரு கருவி பொருத்தப்படவிருக்கிறது. அந்த பணி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருக்கிறார். சம்பவத்தை சுட்டிக்காட்டி எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் வச்சிருக்காரு. சமூக நீதி பற்றி பேச திமுகவுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லி, அது பேசுகிறவங்களுக்கு ஒரு தகுதி வேணும். அது அவர் பேசுறதுக்கு தகுதி இருக்காங்கிறத அவர் மறுபரிசீலனை. 8 ஆண்டுகள் கழித்து இந்த ஜிஎஸ்டியை குறைச்சிருக்கு ஒன்றிய அரசு, அதை எப்படி பார்க்குறீங்க? பீகார் தேர்தல் வேற நடைபெற இருக்கு. இது இவ்வளோ ஜிஎஸ்டியை ஏற்றினது அவங்க தான், குறைக்கிறதா சொல்கிறதும் அவங்க தான். ஏற்றிருக்கவும் வேணாம், இவ்வளோ நாள் மக்களை வந்து பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கவும் வேணாம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.